வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா லாட்ரிக்கான ஏபிசி போர்ட் கணிப்புகளை ரொம்ப துல்லியமாக பார்க்க போகிறோம். நேற்று நம்ம கணிப்பில் வந்த எண்கள் இன்றைக்கி எப்படி மாற வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த எண்கள் ரிப்பீட் ஆகலாம் அப்படிங்கிற முழு கணக்கீடும் இதோ உங்களுக்காக. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்கள் அதிர்ஷ்ட எண்களை தேர்வு செய்யுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் வர எல்லாமே ஒரு கணிப்பு மட்டும்தான். இது வெறும் பொழுதுபோக்கு மற்றும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இன்றைக்கி நம்ம கேரளா லாட்ரியோட ரிசல்ட் என்னென்னா 572. நம்ம கணித்த நம்பர் வந்துட்டு 671. இதை பார்த்த உடனே சிலருக்கு சின்ன வருத்தம் இருக்கலாம், ஐயோ மிஸ் ஆகிடுச்சேன்னு. ஆனால் உண்மையை பார்த்தா இது ஒரு பெரிய வெற்றிக்கான ஆரம்பம். ஏன் தெரியுமா, நம்ம டார்கெட்டுக்கு எவ்வளோ பக்கத்தில் வந்திருக்கும் பாருங்கள். நம்ம கணிப்பில் 7 இருக்குது, ஸோ ரிசல்ட்டு 7 வந்திருக்கு. மற்ற எண்களும் நம்ம கணிப்புக்கு ரொம்ப நெருக்கமாக சின்ன வித்தியாசத்தில் தான் மாறி இருக்கு. ஸோ லாட்ரியில் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் வெற்றி கிடையாது மக்களே, சரியான திசையில் துல்லியமாக கணிக்கிறது ஒரு தனித்திறமை. ஸோ அந்த திறமை நம்மக்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு நேத்தியோட கெஸ்ஸிங் நம்பர் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் நம்பர் இது தான். ஸோ நம்ம ஓவராலாக கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 671 கொடுத்துருக்கோம். ஸோ இதை பற்றி தான் முன்னாடி பேசியிருந்தேன். ஸோ 671 ரிசல்ட் பார்த்திங்கன்னா 7 வந்துட்டு அப்படியே வந்திருக்கு, 1க்கு பதிலாக 2ன்னு வந்திருக்கு. இதில் வந்து 1 மைனஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ரிசல்ட்டு. ஸோ ரொம்ப க்ளோஸாக தான் வந்துட்டு நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் கெஸ்ஸிங்கை. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒன்று காமிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு, ஓகே டன், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஏபிசி போர்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ ஏபிசி போர்டில் வந்துட்டு 5ம் பாஸ் ஆகிருக்கு, 7ம் பாஸ் ஆகிருக்கு, 2 பாஸ் ஆகிருக்கு. பட் வந்துட்டு சி போர்டில், சரிங்களா. ஆனால் நம்ம ரிசல்ட் நம்பரை அப்படியே கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா நண்பர்களே. ஸோ நம்மளோட கெஸ்ஸிங் முழுக்க 100% வந்துட்டு ஸோ கரெக்டான லைனில் தான் நம்ம போயிட்டுருக்கோம், தென் கரெக்டான ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்பிக்கையோடு இருங்க, வெற்றி நிச்சயம் நண்பர்களே. நம்மளோட கெஸ்ஸிங் முழுக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா 90 to 100%க்குள்ளே தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர் வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நம்பிக்கையோடு இருங்க, வெற்றி நிச்சயம் மக்களே. வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸை பார்க்கலாம். கேஎல் லாட்ரி டிப்ஸ் டெய்லி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கான குழுக்கள் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காருண்யா ப்ளஸ் KN 628. ஸோ நம்ம சேனலை இதுவரை லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, தென் ஷேர் பண்ணிடுங்க, தென் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலை வந்துட்டு 80% பீப்புள் வந்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளோட கெஸ்ஸிங் எல்லாமே அவங்களுக்கும் போய் சேரும். ஸோ அதனால் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவை பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளோட கெஸ்ஸிங் எல்லாமே வந்துட்டு சஸ்பென்ஸாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இனிமேல் தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கெஸ்ஸிங் நம்பராக பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா வந்துட்டு நம்மளோட கெஸ்ஸிங் எல்லாமே வந்துட்டு 90 to 100 முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான். 100% வந்துட்டு 90 to 100% வந்துட்டு நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லாமே ஓரளவு ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்மளோட நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு சஸ்பென்ஸாகவே கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏபிசி போர்டு நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஏ போர்டு வந்துட்டு நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோன்னா 84 சூஸ் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ ஏ போர்டு வந்துட்டு 84. பி போர்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா 75 கொடுத்துருக்கோம். சி போர்டு என்னென்னா 36 கொடுத்துருக்கோம் மக்களே. ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கான ஏபிசி போர்டு நம்பர்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நேற்றுக்கான ஏபிசி போர்டு நம்பர்ஸ் வந்துட்டு 572 ரிசல்ட் நம்பராகவே வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கான ஏபிசி போர்டு நம்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பவர் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான பவர் நம்பர்ஸ் நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா 237 657 தென் 475. ஸோ இன்றைக்கான பவர் நம்பர்ஸ் வந்துட்டு இதுதான். ஸோ இந்த நம்பர் யாருக்கலாம்னா கெஸ்ஸிங் தெரியாதவங்க, தென் ரேண்டமாக வந்துட்டு நம்பர்ஸ் சூஸ் பண்ணுறவங்க, ஸோ நம்மளோட
லக்கி நம்பர்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ 50% வந்துட்டு நம்மளோட லக்கி நம்பர்ஸ் வந்துட்டு ரிசல்ட்டில் வந்துட்டு மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பவர் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆல் போர்ட் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஆல் போர்ட் நம்பர்ஸ் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோன்னா 3 தான் கொடுத்துருக்கோம் மக்களே. நேற்று வந்துட்டு நம்ம ஆல் போர்ட் நம்பர் 1 கொடுத்துருந்தோம், பரவாயில்ல மக்களே. ஸோ 2 வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக தான் வந்திருக்கு ரிசல்ட்டில். ஸோ அதனால் நம்மளோட இன்றைக்கான ஆல் போர்ட் நம்பர் 3. உங்களோட கெஸ்ஸிங்லேயும் ஆல் போர்ட் நம்பர் 3ன்னு வந்தால் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். வாங்க நம்மளோட ஏபிசி மிக்சிங் 3 டிஜிட் நம்பர் பார்க்கலாம். இன்றைக்கான ஏபிசி மிக்சிங் 3 டிஜிட் நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைப் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், என்னென்னா வந்துட்டு ஸோ ஏன் வந்துட்டு நிறையா நம்பர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான விளக்கம் நம்ம கொடுத்துடலாம். ஸோ நம்மளோட கெஸ்ஸிங் வந்துட்டு இப்படி பார்த்திங்கன்னா 000 to 999. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து ரிசல்ட் நம்பர் வந்து எப்படி வரும். ஸோ இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கப்போ வந்துட்டு நம்ம ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்தா தான் ஓரளவு நம்ம வந்து மேட்ச் ஆக முடியும் ரிசல்ட்டோட. ஒரு நம்பர் 2 நம்பர் கொடுத்தா உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு வின்னிங் அடிக்க சான்ஸே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து லக்கில் தான் அமையும். நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர் அதனால தான் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் கொடுக்குறப்ப தான் நீங்கள் வந்து ஃபுல் நம்பர்ஸையும் போட்டு நீங்கள் ப்ளே பண்ணால் தான் ஓரளவு வந்துட்டு நம்ம ரிசல்ட்டோட மேட்ச் ஆக முடியும். ஸோ வாங்க ஒவ்வொரு நம்பராக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்பர் 914280 024 682 527 205 481 793 509 044. தென் ஃபைனலாக வந்துட்டு 492. ஸோ நம்ம வந்து எப்பொழுதும் கார்னர் நம்பர்ஸ் தான் வந்துட்டு இன்ன வரை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஸோ உள்ளே இருக்க நம்பர்ஸையும் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்துட்டு நம்மளோட 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரை நீங்கள் ப்ளே பண்ணலாம். நம்பிக்கையோடு இருங்க மக்களே. கண்டிப்பாக வந்துட்டு சான்ஸ் வந்து நமக்கு வரும். வரப்போ வந்து கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம். நேற்று வந்துட்டு ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ பரவாயில்ல, இருக்கட்டும். வாங்க ஏபிஏசி பிசிக்கான போர்டு நம்பர்ஸையும் பார்த்துடலாம். 1480 24 27 82 81 93 09. ஸோ ஃபைனலாக வந்துட்டு 92. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ஏபிஏசி பிசிக்கான நம்பர். இந்த ஏபிஏசி பிசிக்கான நம்பர் வந்துட்டு ப்ளே பண்ண தெரியாதவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ளே பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணலாம். ரிசல்ட் நம்பரே எடுத்துப்போம் 572. ஸோ இதை நீங்கள் எப்படி ப்ளே பண்ணலான்னா 57ஆகவும் ப்ளே பண்ணலாம், 52ஆகவும் வச்சுக்கலாம், ஸோ 72ஆகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஏபிஏசி பிசிக்கான நம்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணணும். ஸோ 2 டிஜிட் நம்பர் விளையாட தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நீங்களும் ப்ளே பண்ணுங்கள். தென் உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ்லாம் வந்தால் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் மக்களே. ஸோ இதுதான் இன்றைக்கான நம்மளோட கேரளா லாட்ரியோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்துட்டு ஏபிஎஸ்சிக்கான போர்டு நம்பர்ஸ். ஸோ நம்ம சேனலோட நேம் மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன். நம்ம சேனலோட நேம் கேஎல் லாட்ரி டிப்ஸ் டெய்லி யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் உங்களுக்கு காமிக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு இன்னும் வரை யாரும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. அப்போ தான் நான் வந்து வீடியோவில் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரையும் பேச முடியும். ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.